அரசியல் தடம் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முரளி. இன்னைக்கு வீடியோக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதையிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த கதை என்னென்னா, ஒரு மொபைல் கைபேசி அது பார்த்திங்கன்னா அந்த ஊர்லேயும் அந்த நாட்டிலே ரொம்ப பிரபலமானது. அந்த கைபேசி எல்லா பேரும் பயன்படுத்துவாங்க. ஏன்னா தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டு 20 ஆண்டுகளாக அந்த கைபேசியை யூஸ் பண்ணுறாங்க. எவ்வளோ போட்டி இருந்தாலும் அந்த பிராண்டுக்குன்னு ஒரு மவுஸ் இருக்குது, அதைத்தான் எல்லா பேரும் யூஸ் பண்ணுறாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு கைபேசி உள்ளே வருது. இந்த இந்த மொபைலில் என்னென்ன இருக்கோ அதே சேம் ப்ராசஸ் தான் இதில் இருக்குது. எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. ஆனால் எல்லா பேரும் புதுசை விரும்புகிறான். என்ன காரணம்னா, அதோட மாடல் ட்ரெண்டிங் வித்தியாசமாக இருக்குது. அது அதோட அழகு வெளித்தோற்றம் ரொம்ப அழகாக இருக்குது. வடிவமைப்பில் ரொம்ப அழகாக இருக்குன்றாங்க. அதனால் எல்லா பேரும் பழைய வாடிக்கையாளர் எல்லா பேரும் இந்த பக்கம் இருக்க எல்லா பேரும் இந்த பக்கம் போகிறாங்க. இது பார்த்தோன்னா பழைய நிறுவனத்துக்கு சின்ன தயக்கம் வருது. ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம 30 வருஷம் 40 வருஷம் நம்ம பழமையாக இருக்கோம். நம்ம இவ்வளோ பிராண்டாக செட் பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் புதுசாக வந்த ஒரு நிறுவனம் நம்மளை தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு இருக்கே அப்படி என்ன செக் பண்ணி பார்த்தா, அந்த நிறுவனத்தை வடிவமைப்பு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு பழைய நிறுவனம் என்ன செய்யும், உன்னை எப்படியாச்சும் வளர விடக்கூடாதுன்னு சொல்லி அது விலையை குறைக்கும், ஆஃபர் தரும், இல்லைன்னா அதோட கட்டமைப்பு மாற்றும், நிறையா விஷயங்கள் சலுகை கொடுத்துக்கிட்டே வரும். ஏன்னா புதுசு ஒருத்தன் நுழைய விடக்கூடாது, இருக்கிற விஷயத்த நம்ம டெவலப் பண்ண சொல்லி பழைய நிறுவனம் பண்ணும். எதுக்கு இந்த கதையை நான் கூட சொல்கிறேன்னா, இதே இன்றைக்கி இருக்க அரசியல் சூழலை குறிக்குது. கிட்டத்தட்ட திமுக தொடர்ச்சியாக ஒரு கூட்டணியை உருவாக்கி அந்த கூட்டணியை வச்சு இருக்க கட்சியில் போய் தமிழ்நாட்டில் நாங்கள் தான் பலமான கூட்டணி, எங்கள் கூட்டணியை மீறி இங்கே தமிழ்நாட்டை எந்த கட்சி ஆட்சி அமைக்க முடியாது. தொடர்ச்சியாக 2019 பார்த்திங்கன்னா நாங்கள் தான் எங்கள் கூட்டணி எந்த தேர்தலும் தொடர்ச்சியாக வெற்றிகளை குவிச்சுக்கிட்டு வரோம். அதனால் எங்கள் கூட்டணி மிக பலமான கூட்டணி சொல்லிக்கிட்டு வராங்க. 2021 ஜெயித்தாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா 2026 மீண்டும் நாங்கள் திமுக ஆட்சி தான் கூட்டணி வரும், திராவிட கழகம் தான் ஆட்சிக்கு வரும், எங்கள் கூட்டணி மிக சிறப்பான கூட்டணி அப்படின்னு சொல்லிக்கிட்டப்பே திடீர்னு விஜய் கட்சி ஆரம்பித்து வந்தார். அது திமுகவுக்கு அதிமுக சின்ன ஒரு சலசலப்பு ஏற்பட்டுச்சு. அதெல்லாம் உங்களுக்கு அந்த அரசியல் வராத தொடர்ச்சியாக பார்த்துருப்பீங்க. அதை பயன்படுத்தி காங்கிரஸ் என்ன பண்ணுச்சு, அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் 2021 எங்களுக்கு கொடுத்த சீட்டில் நல்லா ஜெயிச்சிட்டோம், அது மாதிரி 2026 எங்களுக்கு 40 சீட்டு நீங்கள் கொடுக்கணும், அதே மாதிரி கூட்டணி ஆட்சி வேணும், எங்களுக்கு குறைந்தது 3 அமைச்சராவது வேணும் அப்படின்னு காங்கிரஸ் டிமாண்ட் வைக்குது. அது திமுக தரப்புலேருந்து பொறுங்க, வெயிட் பண்ணுங்கள், ஏன்னா கூட்டணியில் முடிவு செஞ்ச பின்னாடி யாருக்கு எவ்வளோ சீட் ஷேர் பண்ணுறோம், இன்னும் பல கூட்டணி கட்சியை நம்ம கொண்டு வரோம், அதனால் கொஞ்சம் சீட்டு கம்மியாக 25 சீட்டு சம்திங் வாங்கிக்கோங்க, அதுக்கு மேலே கொடுக்க முடியாது. ஏன்னா இப்போ பல தேமுதிக சில கட்சியெல்லாம் கூட்டணிகளை கொண்டு வரமா பிளானில் இருக்கும். அவங்க வந்தாங்கன்னா சீட் ஷேர் பண்ணி பெருசாக கொடுக்க முடியாது. ஏன்னா நாங்களே கிட்டத்தட்ட 150 சீட்டு 160 சீட் நிற்போம், மிச்சம் இருக்கக்கூடிய சீட்டை தான் பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு திமுக சைடு நிற்கிறாங்க. அதுக்கு காங்கிரஸ் மிரட்ட ஆரம்பிச்சிருச்சு. என்ன மிரட்டுறாங்க, நீங்கள் எங்களை சீட்டு தள்ளினா பிரச்சனை கிடையாது, எங்களுக்கு நீங்கள் நாங்கள் கேட்கக்கூடிய டிமாண்டில் தாவேக விஜயோட கட்சி இருக்குது, 60 சீட்டு நான் 100 சீட்டு கேட்டால் எனக்கு கொடுக்குறதுக்கு விஜய் ரெடியாக இருக்கார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கூட்டணி ஆக்சுவலி 50-50 சொல்கிறாரு, எங்களுக்கு நல்ல ஆஃபர் பிடிச்சிருக்கு, நீங்கள் தள்ளினா அங்கே போய் விஜயோட டிவிகேல ஜாயின் பண்ணிடுவோம் அப்படின்னு திமுக மிரட்ட ஆரம்பிச்சிருச்சு காங்கிரஸ். இதை பார்த்த காங்கிரஸ்காரர்கள் அங்கே உள்ள தொண்டர்கள், ஜோதிமணி நாடாளுமன்ற உறுப்பினர், அது மாதிரி பார்த்திங்கன்னா மாணிக்க தாகூர், இவங்களாம் பூரா கூட்டணி ஆட்சி தான் வேணும் குரல் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இந்த குரல் எப்படி கொடுக்க முடியும், மேலிடத்து உத்தரவு, அவங்க சொன்ன உத்தரவு கேட்டு இங்கே கோஷங்கள் எழுப்ப ஆரம்பித்தாங்க. இது தொடர்ச்சியாக அந்த வாரம் ஃபுல்லாக இதே பேச்சு நடந்துக்கிச்சு. காங்கிரஸ் கூட்டணியில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் தொடர்ந்து பயணிக்குமா இல்லை தாவேக பக்கம் போயிடுமா அப்படின்னு ஒரு பின்பத்தை ஒரு செய்தியாக உருவாக்குனாங்க. இது பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக இதே டிபேட்டு நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இது அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போகிறப்ப இது பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்குள்ள பேசக்கூடிய விஷயமானோடனே இப்போ அவங்க டிமாண்டுக்கு திமுக நினச்சிச்சு. ஏன்னா 2026 நம்ம மீண்டும் நம்ம ஆட்சி அமைக்கணும், இந்த காலவெளியில் நம்ம கூட்டணி உடஞ்சி போனால் எதிர்கட்சிகளுக்கு இது ஒரு வாய்ப்பை பயன்படுத்துவாங்க, அந்த கூட்டணி உடஞ்சிருச்சு நம்ம ஓட்டுகள் சிதறி போயிடக்கூடாதுன்னு திமுக தரப்பு ரொம்ப யோசிக்கிறாங்க. 2026 திமுக கூட்டணி கிடையாது, காங்கிரஸ் கூட்டணியில் திமுக இருக்காங்க அப்படின்ற மாதிரி நிலைமை மாறிக்கி இருக்குது அப்படின்னு திமுக தொண்டர்கள் நிர்வாகி இருக்காங்களா இல்லையோ அவங்க சொல்கிறாங்கன்னு ஒரு செய்தி பரவலாக வருது. இந்த விஷயம் பெரிய பூகமாக பேசிக்கிட்டு இருக்கப்ப திமுக தரப்பில் கூப்பிட்டு இந்த விஷயத்தை உடனே ஸ்டாப் பண்ணுங்கள், நம்ம கூட்டணி ரொம்ப பலமான கூட்டணி வெளியே காமிக்கணும், ஏன்னா இருக்க பிரச்சனைகளை இது பெருசாக வேண்டாம், உங்களுக்கு 40 சீட்டு தான் கொடுக்கறதுக்கு முயற்சி எடுப்போம், ஆனால் கூட்டணி ஆட்சி என்பது இப்போதைக்கு சாத்தியம் இல்லை, அது தேர்தலுக்கு பின்னாடி நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு திமுக தரப்பில் உத்தரவாதம் கொடுத்ததாகவும் காங்கிரஸ் வட்டாரங்கள்லேருந்து செய்தி பரவலாக வந்துருக்கு. சரி, இதை பற்றி திமுக தொண்டர்கள் நம்ம போய் கேட்குறப்ப என்னங்க இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களே, இல்லை உண்மையான செய்தியான்னு கேட்குறப்ப ஆமாங்க இது உண்மையான செய்தி தான், ஏன்னா எங்கள் தளபதி இந்த தடவை கண்டிப்பான முறையில்
நம்ம திரும்ப மீண்டும் ஆட்சி அமைக்கணும். வரலாறே திரும்ப பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்ம திரும்ப இந்த இந்த முறை ஆட்சியை பிடிக்க வேண்டும். அது 200 தொகுதியை பிடிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் சூழலாம் பார்த்தா 140 சீட்டு பிடிக்கிறது பெரிய பிரச்சனையாக இருக்கும் போலுக்கு. ஆனால் இந்த முறை எப்படியா இருந்தாலும் எங்கள் ஆட்சி தாங்க வரும். காங்கிரஸை ஏன் நாங்கள் இன்னும் வெளிவிடாமல் இருக்கோம்னா, காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா 2001லேருந்து 2011 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2% 9% வரைக்கும் வந்தாங்க. ஆனால் திரும்ப 2011 2021 வரைக்கும் இப்போ கிட்டத்தட்ட ஓட்டு சதவீதம் திரும்ப குறைஞ்சி 4% வந்திருக்காங்க. இருந்தாலும் 4% விடக்கூடாது. 4% விட்டாலும் இன்றைக்கி அங்கே காங்கிரஸ் எங்கள் பக்கம் விட்டோம்னா என்ன ஆகும், அது வந்து விஜய் பக்கமாக போகிறல ஓட்டு டைவெர்ட் ஆகும். அது மாதிரி பார்த்திங்கன்னா காங்கிரஸுக்கு செல்வாக்கு இல்லைன்றான். ஆனால் இருந்தாலும் நம்ம தென் மாவட்டங்களில் தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி சைடில் கொஞ்சம் அவங்களுக்கு செல்வாக்கு இருக்குது. அதனால் அந்த ஓட்டை நம்ம விட்டுறக்கூடாது. ஏன்னா இங்கே காங்கிரஸ் எங்கள் சைடு பிரிஞ்சு போனால் அந்த பக்கம் கொஞ்சம் பலத்தை அடி விழுகும். அது விழுந்துடக்கூடாது காங்கிரஸை கையில் வச்சுருக்கோம். இந்த 4% இருந்தாலும் நம்ம காங்கிரஸை கையில் வைக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம இருக்கோம். காங்கிரஸோ விசிகாவோ வலதுசாரி இடதுசாரிகளோ இந்த கூட்டணி எப்பயுமே திமுக கொஞ்சம் கண்ட்ரோலாக வச்சு கொஞ்சம் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்யும். சீட் ஷேர் மட்டும் கிடையாது, அவங்களுக்கு தேவையான ஸ்வீட் பாக்ஸோட கொடுத்து நல்லா கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட 4 வருஷமாக அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் அனைத்து நாங்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். ஏன்னா இந்த கூட்டணி இன்னும் பார்த்தேன் நீங்கள் கூட்டணியில் வலுவான கூட்டணியை உருவாக்கணும். ஆனால் இதில் எங்களுக்கு ஒரு மிக கஷ்டமான விஷயம் என்ன தெரியுமா, இந்த கால சூழ்நிலை பிரச்சனை அரசியல் ரொம்ப ஏன்னா விஜயோட வருகை இந்த மாதிரி அரசியல் எவ்வளோ பிரச்சனை, அரசியல் எவ்வளோ அதிர்வுகள் ஏற்பட்டுக்குது இந்த காலகட்டத்தில். காங்கிரஸ் இதை பயன்படுத்தி எங்கிட்ட சீட்டு கேட்டு மிரட்டுறாங்க. பார்த்தேன் கிட்டத்தட்ட 40 வருஷம் காங்கிரஸ் கோமாலே இருந்திருப்பவங்களுக்கு திடீர்னு அவங்களுக்கு ஒரு யானை உதயம் வந்திருக்கு. அதனால வந்து எங்களுக்கு 40 சீட்டு வேணும், 3 அமைச்சர் வேணும் அப்படின்னு டிமாண்ட் வைக்கிறாங்க. எங்கள் தளபதி கொடுத்துருவாரு, பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த 40 தொகுதியில் நீங்களாம் நின்று ஜெயிச்சிட முடியுமா? இது வரைக்கும் நீங்கள் அங்கே எங்களுக்கு கூட்டணி ஆட்சி சொல்லக்கூடிய எம்பி ஜோதிமணியாக இருந்தாலும் மாணிக் தாகூராக இருந்தாலும் இவங்க 2 பேரும் என்ன பண்ண முடியும்? அவங்க காங்கிரஸ் ஓட்டில் ஜெயிச்சிருக்காங்க. 95% திமுககாரங்க போட்ட ஓட்டில் ஜெயிச்சிருக்காங்க. இவங்க ஒன்றும் காங்கிரஸ் ஓட்டில் ஜெயிக்கலை. ஆனால் அவங்க என்ன எங்கள் வாக்கில் வாங்கி எங்கள் கூட்டணியிலே ஜெயிச்சு இன்றைக்கி எங்களவே திருப்பி பேசுகிற அளவுக்கு பேசுகிறாங்க. அவங்களுக்கு 40 சீட்டு கொடுத்துருவோம். அந்த 40 சீட்டில் வெறும் காங்கிரஸ்காரங்க மட்டும் வேலை செஞ்சால் ஜெயிச்சிட முடியுமா? அங்கே திமுககாரங்க இறங்கி முள்ள வேலை செய்யணும். அப்போ தான் ஜெயிக்க முடியும். உங்கள் பவர் அங்கே காட்டிட்டீங்களே, 40 சீட்டை வாங்கிட்டு தொகுதிக்குள்ளே வாங்க, எங்கள் பவர் அங்கே காட்டுறோம் சரியா அப்படின்னு திமுககாரங்க சொல்கிறாங்க. காங்கிரஸ் தரப்பில் போய் கேட்டோம்னா, என்னங்க 40 தொகுதி என்னங்க, எங்கள் ராகுல் காந்தி இப்போ இளந்தலைவர் வந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நடந்ததெல்லாம் முடிஞ்சு, இனிமேல் வரக்கூடிய தேர்தலை பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் ஜெயிப்போம். பார்த்தீங்களா, மக்கள் மத்தியில் கொஞ்சம் கொஞ்சமாக செல்வாக்கு கூடிக்கிட்டே வருது. கண்டிப்பாக இந்த தடவை பார்த்தா 2024 கூட்டணி ஆட்சியாக தமிழ்நாட்டில் அதிகம் அமையும். அதில் முக்கியமான பொறுப்புகளில் காங்கிரஸ் தான் இருக்கும். இனிமேல் காங்கிரஸை தவிர்த்து தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். பாருங்க, எங்கள் தொண்டர்கள் நிர்வாகிகளாம் ரொம்ப ஆர்வத்தோடு இருக்காங்க, கூட்டணி ஆட்சி அமைய போகுதுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த தொண்டர்கள் இருக்காங்க, எந்த நிர்வாகி இருக்காங்கன்னு தெரியலை. ஆனால் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அது எங்கெங்கே இருக்காங்கன்னா அவங்ககிட்ட போய் எண்ணிக்கை அடிப்படையில் கேட்கணும். எனக்கு கிட்டத்தட்ட பார்த்தா அவங்களாம் கூட்டம் போட்டு மாடெல்லாம் போட்டால் பல கோடி பேர் நின்றுப்பாங்களா. காங்கிரஸே ஒரு பண்ணையார் கட்சி தான். விஏபிகளுக்கு அங்கே பொறுப்பு, தொண்டர்கள்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லை அப்படின்னு யார் சொல்கிறாங்க? தமிழ்நாட்டு மக்கள் புலம்புறாங்க. ஆனால் இன்னைக்கு காங்கிரஸ் ஒரு டிமாண்ட் வச்சு என்ன பண்ணுது, எங்களுக்கு 40 சீட்டு கொடு, 30 சீட்டும் கேட்குது. அது ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, விஜய் கட்சி ஆரம்பித்தது யாருக்கு பயனும் இல்லை, விஜய்க்கு பலனும் இல்லையோ அதை பயன்படுத்தி யார் காங்கிரஸ் பேரம் பேசுது. ஆனால் விஜயை நல்லா புரிஞ்சுக்கணும். என்னென்னா, விஜயை பகடக்காயை பயன்படுத்தி காங்கிரஸ் அந்த வேலையை ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் கண்டிப்பாக காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா தாவேக்கா பக்கம் போவார், திமுக பக்கம் தான் சாயும். இப்போ ராகுல் காந்தி பார்த்தீங்கன்னா தாவேக்கா போகக்கூட கொஞ்சம் எண்ணங்கள் இருக்குது. ஆனால் சோனியா காந்தி அவர்கள் கண்டிப்பான முறையில் இந்த தடவை நம்ம திமுக கூட்டத்தில் இருக்கணும். அப்போ தான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம் அப்படின்னு காண முடியும். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் பெரிய வாக்கு சதவீதம் கிடையாது. திமுக கூட்டணியில் போகிறனாலே கொஞ்சம் நல்ல எம்எல்ஏ 2 எம்பி இருக்கிறனாலே நமக்கு பேராவது இருக்குது. அதுவும் இல்லாமல் போயிரும்னு சோனியா காந்தி அவர்கள் நினைக்கிறாங்க. இதெல்லாம் கூட்டி கழித்து பார்க்கும்போது இந்த கூட்டணி எப்படி கரை சேர்ந்துடும். ஆனால் திமுக முழுசாக வேலை செஞ்சாதான் காங்கிரஸ் எம்எல்ஏ சட்டசபைகள் நுழைய முடியும். இந்த 40 தொகுதி திமுக வேலை செய்தால் ஜெயிக்க முடியும். சப்போஸ் அந்த 40 தொகுதி திமுக வேலை செய்யாட்டி காங்கிரஸுக்கு தடவை கோவிந்தா பார்ப்போம். இந்த கூட்டணி ஆட்சி அமைக்க போதா இல்லை கூட்டணி என்னவா போயிருந்து வரக்கூடிய காலங்களில் பார்ப்போம். இந்த கூட்டணி எப்படி கரை சேர்ந்துடும். ஆனால் சட்டசபைக்கு அனுப்பி வச்சுருவாங்க திமுககாரங்க. திமுககாரங்களோட ஒரு நல்ல பழக்கம், அவங்கள தேன் குத்துறோம் வச்சுக்க, அவங்க திரும்ப எது எப்படி குத்துவோன்னு தெரியும். இந்த கூட்டணி வென்று
2026 சட்டமன்ற தேர்தலுக்குள் நுழையுமா, எப்படி கூட்டணி ஆட்சி அமைக்கப் போகிறது, இல்லை திமுக தனித்து வெல்லப் போகிறதா, எல்லாமே தேர்தலுக்கு முன்னாடி நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.